பாஸ்போர்ட் தொடர்பான சந்தேகங்களை களையும் வகையில் நடைபெற்ற சிறப்பு நேர்காணலின் 3ஆம் பாகம். பங்கேற்பாளர்கள் சென்னை மண்டல பாஸ்போர்ட் அலுவலர் திரு விஜயகுமார், எமது செய்திப்பிரிவு உதவி இயக்குநர் ஜாய். வெளிநாட்டில் இந்த வீட்டு வேலைகளுக்கெல்லாம் போகிறாங்க. அங்கே போய் அங்கே ஏதாவது பிரச்சனை ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறமா உடனே என்னைய கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பிரச்சனை என்னென்னா, மீனவர்களுக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ இருக்கிற சூழ்நிலைப்படி கிளைமேட் சேஞ்சால் நிறைய விஷயங்கள் கடல்லையும் நடக்குது. இயற்கையாகவே உலகத்தில் அந்த கடல் மட்டம் உயர்றதுனால நிறைய மீனவர்கள் அவங்க படகோ இல்லை கப்பலோ இழுத்துட்டு போகப்படுது. நம்ம இந்தியர்கள் வெளிநாடுகளில் இருக்க கப்பலில் வேலை செய்கிறாங்க. ஸோ இவங்களுக்குமே கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும், எப்படி இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் போது பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், அவங்களுக்கு பாஸ்போர்ட் நீங்கள் வச்சிருக்கணுமா அப்படின்ற கேள்விகளுக்கு பதில். இப்போ புயல் காலத்தில் உங்களுக்கு நாங்கள் மண்டல கடவுச்சீட்டு அலுவலகம் மாதிரி மண்டல வானிலை ஆராய்ச்சி மையம் அப்படின்றவங்க இருக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு ஒரு மணி நேரத்திற்கும் உங்களுக்கு ஒரு அறிக்கை விடுவாங்க. அதில் பெரும்பாலும் அவங்க சொல்லுவாங்க, இன்று வானிலை மிகவும் மோசமாக இருக்கும், அதோட மட்டும் இல்லாமல் கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் மீறி சில மீனவர்கள் தைரியமாக மீன் பிடிக்க போகிறாங்க. இதில் கடலுடைய ஆழம், அந்த கடல் சுழற்சி இது அதிகமாக இருக்கும் புயல் கரையை கடக்கும் நேரத்தில். அப்போ நீங்கள் கடலோர பகுதிகளில் இருந்தீங்கன்னா கடல் எப்படி உங்களை இழுத்துட்டு போகும் அப்படின்றது தெரியாது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் நம்ம சில நாடுகளில் சரியாக நம்ம மேரிடைம் பவுண்ட்ரி, அந்த மேரிடைம் பவுண்ட்ரி இன்னும் நம்ம பேச்சுவார்த்தை கீழே தான் இருக்குது. நம்ம மீனவர்கள் எல்லையை தாண்டி போகிறாங்க அப்படின்ற சூழ்நிலை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் மீனவர்கள் வாழ்வாதாரத்துக்காகவும் மீன் பிடிக்கிறதுக்காக போகிறாங்க. மீனவர்கள் பாஸ்போர்ட் வச்சுக்கிறது நல்லது தான், பட் ஆனால் தயவு செய்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கோங்க. யாராவது ஒருத்தரை நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருங்க. அது உங்கள் வீட்டை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தினரை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் கடல் தாண்டி நீங்கள் தெரியாத இடத்துக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் கோஸ்ட் கார்டு அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி உங்களுடைய பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய தூதரக அதிகாரிகளுடைய எண்களை தயவு செய்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ நீங்கள் தொடர்பு கொள்ளும் எல்லைக்குள்ளே வர்றீங்களோ தயவு செய்து சொல்லுங்கள். இது ரொம்ப சிக்கலான விஷயமும் கூட. இயற்கை பேரிடர்ன்றது யாராலையும் கணிக்க முடியாது. அதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் கடலில் மீன் பிடிக்க போகிறவங்களுக்கு அப்படின்றதையும் முன்கூட்டியே யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ இது ஒரு சிக்கலான விஷயந்தான். நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறது ரொம்ப நல்லது. மண்டல வானிலை ஆராய்ச்சி மையம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத அதை மட்டும் கடைபிடிச்சுக்கோங்க. புயல் காலத்திலையா இருக்கட்டும் அல்லது இயற்கை பேரிடர் காலமாக இருக்கட்டும், அவங்களுடைய அறிவுரைகளை நீங்கள் கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வெளிநாட்டு கப்பலில் வேலை செய்கிறவங்க ஏதாவது பிரச்சனை ஆயிரும். இப்போ அவங்களும் இங்கே வர்றதுக்கு முன்னே ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டியிருக்காங்கன்னு வைங்க. கப்பலில் வேலை செய்கிறவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் சார்? சட்டவிரோதமாக மாட்டிக்கிட்டாங்க, அதுலேருந்து எப்படி அவங்க தப்ப முடியும்? நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? சட்டவிரோதமாக அவங்க கப்பல், அதாவது இவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா சீஃபேரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீஃபேரர் போகிறாங்க, ஏதோ ஒரு வேலை நிமித்தமாக போகிறாங்க. அது ஒரு ஆயில் டேங்கராக இருக்கலாம், அல்லது ஒரு சரக்கு கப்பலாக இருக்கலாம். அந்த கப்பலில் வேலை பார்க்குறதுக்கு மாலுமியாக போகிறாங்க. அந்த கப்பல் மாலுமிகளுக்கு நம்ம அரசாங்கம் கட்டாயம் அவங்க எந்த இடத்துல அவங்க அந்த வெளிநாட்டு கடற்படையாக இருக்கட்டும் அல்லது காவல்துறையாக இருக்கட்டும், கடலோர காவல்துறையாக இருக்கட்டும், அவங்களால கைது செய்யப்படுறாங்களோ அவங்க அங்கே பக்கத்தில் இருக்கிற இந்திய தூதரக அதிகாரிகள்கிட்ட அவங்கள பற்றின தகவல்களை தெரிவிப்பாங்க. தூதரக அதிகாரிகள் கவுன்சிலர் அசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கவுன்சிலர் அசிஸ்டன்ஸ் மூலமாக ஒரு இந்திய தூதரக அதிகாரி உங்களை நேரடியாக சந்திப்பார். சந்தித்து உங்களுடைய நலனை முதல்ல விசாரிப்பார். நீங்கள் எப்படி இருக்கீங்க, சாப்பாடு கொடுத்தாங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்றத முதல்ல உங்களை உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இடத்த விட்டு எப்படி பத்திரமா இந்தியாவுக்கு திரும்ப முடியும் அப்படின்றத அவங்க மேல் நடவடிக்கை எடுப்பாங்க. நீங்கள் வெளிநாடு போகிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வெளிநாட்டில் படிக்கிறவங்க, அதாவது இந்திய பாஸ்போர்ட் வச்சுட்டு படிக்கிற பிள்ளைங்க மெயினாக, அவங்களுக்கு என்ன விதமான அறிவுரை சொல்ல விரும்புகிறீங்க சார்? இந்திய பாஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு நீங்கள் படிக்க போகிறது இப்போ பெரும்பாலும் பல்வேறு நாடுகளில் இந்திய ஸ்டூடெண்ட்ஸ் மேல் படிப்பு படிக்கிறது ஒரு கலாச்சாரமாகவே மாறிட்டு வருது.
நிறைய பேர் வந்து மேல் படிப்பு படிப்பதற்காக பல்வேறு நாடுகளுக்கு போகிறாங்க. இது வந்து ஒரு வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, தயவு செய்து நீங்கள் போய் சேரக்கூடிய அந்த பல்கலைக்கழகம் அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகமாக உள்ளதா அப்படின்றத முதல்ல பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் உங்களுடைய தாய்நாட்டிலிருந்து அந்த வேற ஒரு நாட்டுக்கு நீங்கள் போகும்போது தயவு செய்து அங்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தை நீங்கள் தொடர்பில் இருங்க. அவங்கள போய் முதல்ல நீங்கள் பார்க்கணும். இது வந்து என்னுடைய அறிவுரை. ஏன்னா நீங்கள் வந்து எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது, யாராலையும் எதுவும் கணிக்கவும் முடியாது. ஏன்னா உலகம் அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வெளிநாடு போன உடனே நீங்கள் உங்களுடைய படிப்பு அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்தான். அதோடு மட்டும் இல்லாமல் இந்திய தூதரக அதிகாரிகளுடையும் தொடர்பில் இருங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பேரிடர் ஏற்படும் காலத்தில் நிச்சயம் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. இதுக்காக வந்து அவங்க சோஷியல் மீடியாவில் வாட்ஸ்அப் குரூப்பு அந்த மாதிரி சில குறுஞ்செய்தி குரூப்லாம் வச்சுருப்பாங்க. அந்த குரூப்லேயும் உங்களை சேர்த்து விட்டுருவாங்க. ஸோ என்னென்ன எம்பசி வந்து அட்வைசரின்னு சொல்லுவாங்க, அந்த அட்வைசரி போடுறாங்களோ அதை வந்து தயவு செய்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து ரஷ்யா உக்ரைன் மட்டும் இல்லை, இஸ்ரேலாக இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய இடமா இருக்கட்டும், இந்திய மாணவர்கள் படிக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வந்து இதை வந்து தயவு செய்து கடைபிடிக்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். இப்போ சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பேமெண்ட் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த காலேஜ் வந்து அங்கே போன பிறகு அப்படிப்பட்ட ஒரு காலேஜே இருக்காது. அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுறது? இந்த பிள்ளைங்க காசெல்லாம் கட்டியிருப்பாங்க, எல்லாமே பண்ணியிருப்பாங்க, பட் அந்த மாதிரி ஒரு காலேஜே இருக்காது. அதுதான் நான் சொன்னேன். இப்பயும் உடனே வந்து இந்திய தூதரகத்தை தான் நீங்கள் அணுகி ஆகணும். இந்திய தூதரகத்தை அணுகி நீங்கள் வந்து என்னென்ன பண்ணீங்க, அது வந்து மோசடி பேர் வழிகள் தான். மோசடி பேர் வழிகள் எந்த மாதிரி காரணத்தினால, எந்த ஒரு காரணத்தினால உங்களை ஏமாத்தினாங்க அப்படின்றத நீங்கள் வந்து தகவல் தெரிவிக்கணும். அதன் மூலமாக அவங்க வந்து அந்த நாட்டினுடைய ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அவங்க கிட்ட மேலே எடுத்துகிட்டு போவாங்க. அவங்க கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இதுக்கு வந்து ஒரு தீர்வை கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதற்குண்டான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். இறுதியாக நான் ஆல் இண்டியா ரேடியோ நேயர்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புவது என்னன்னா, உங்களுக்கு மண்டல கடவுச்சீட்டு அலுவலகம் சென்னையில் எந்த விதமான உதவியாக இருந்தாலும் ஒரு டெலிஃபோன் நம்பர் இருக்குது. அந்த டெலிஃபோன் நம்பரில் நீங்கள் வந்து கிரீவன்ஸ் செல்லுன்னு சொல்லுவாங்க, அந்த கிரீவன்ஸ் செல்லை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதோடைய நம்பரை நான் உங்களுக்கு தரேன், தயவுசெய்து குறித்து கொள்ளவும். 048131639 அல்லது 04428516440 அப்படின்ற எண்ணை நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி மின்னஞ்சல் முகவரியும் இருக்குது. rpo.chennai@mea.gov.in அப்படின்ற மின்னஞ்சல் மூலமாகவும் நீங்கள் எங்களுக்கு மின்னஞ்சல் செய்திகளை அனுப்பலாம். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு துரிதமாக விடை தர முடியுமோ அவ்வளவு துரிதமாக நாங்கள் விடை தருவோம். இதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட் மூலமாகவும் நீங்கள் எங்களை டேக் பண்ணி நீங்கள் உங்களுடைய கிரீவன்ஸ் என்னன்றதை நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்கல அல்லது உங்களுடைய பாஸ்போர்ட் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, இல்லாட்டி மேற்கொண்டு ஏதாவது டாக்குமெண்ட் கேட்டிருக்கிறாங்களா உங்கள்கிட்டேருந்து மண்டல கடவுச்சீட்டு அலுவலகத்துலேருந்து, இது அத்தனையும் வந்து நீங்கள் @RPO சென்னை அப்படின்ற ட்விட்டர் அக்கௌண்ட்டை டேக் பண்ணியும் நீங்கள் கேட்டுக்கலாம். இதோடு மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை மதியம் 12 மணியிலிருந்து 1 மணி வரை சேட் வித் RPO அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் என்னிடமே நேரடியாக உங்களுடைய குறைகள் என்ன, உங்களுடைய கடவுச்சீட்டு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதற்குண்டான வாட்ஸ்அப் நம்பரையும் தரேன், குறித்து கொள்ளவும். 7035330666. இவ்வளவு நேரம் எங்களோட வந்து உங்களோட பிஸி ஷெட்யூல், நீங்கள் எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் எங்களோட அழைப்பை ஏற்று எங்களோட நிலையத்துக்கு வந்து இன்றைக்கி எங்கள் நேயர்களோட பேசினதுக்காகவும் பல விளக்கங்களை ரொம்ப பொறுமையாக நீங்கள் சொன்னீங்க. நிச்சயமாகவே இந்த நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள். இதன் மூலமாக ஆல் இண்டியா ரேடியோ நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி மேடம். நன்றி.